அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி. எவர் தனக்கு விரும்புவதையே தன்னுடைய சகோதரருக்கும் விரும்ப மாட்டாரோ அதுவரை அவர் உண்மையான முஃமினாக முடியாது. கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸை நாம் கவனமாக சிந்திக்க வேண்டும். நம்முடைய ஈமானுடைய வளர்ச்சி, நம் முழுமையான ஈமானை அடைந்து கொள்ள வேண்டும் சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பல ஹதீஸுகளிலே பல விஷயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். நீங்கள் இந்த செயலை செய்யாதவரை முழுமையான முஃமினாக முடியாது, அந்த செயலை செய்யாதவரை முழுமையான முஃமினாக முடியாது என்பதாக பல விஷயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல் இந்த ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள், நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதையே தன்னுடைய சகோதரருக்கும் விரும்பாதவரை நீங்கள் உண்மையான முஃமினாக முடியாது என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்கள் மீது அக்கறை காட்டுவதை எந்த அளவுக்கு அதிகமாக வலியுறுத்தியுள்ளார்கள். ஒரு முஃமினுடைய வாழ்க்கை எப்பொழுதும் தனக்கு என்ன தேவை, தன்னுடைய வேலைகள் என்ன, தன்னுடைய செயல்பாட்டுகள் என்ன, அதை மட்டும் அவன் பார்த்து விட்டு செல்வது ஒரு முஃமினுடைய அடையாளம் அல்ல. ஒரு முஃமின் என்பவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் தன்னுடைய விஷயங்களையும் பார்ப்பார், தன்னுடைய சகோதரருடைய விஷயத்தையும் அவர் கவனிக்க வேண்டும். இந்த விஷயங்கள் என்று சொன்னால் அது உலக ரீதியாக இருந்தாலும் சரி, அது ஆகிரத்துடைய ரீதியாக இருந்தாலும் சரி. உலகத்துல எந்த அளவுக்கு நாம் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், செழிப்பாக வாழ வேண்டும் நினைக்கின்றோமோ அதே போல் நம்முடைய சகோதரருக்கும் நாம் நினைக்க வேண்டும், நம்முடைய ஒவ்வொரு சகோதரர்களும் செழிப்பாக வாழ வேண்டும் என்பதாக. அதே போல் நாம் எப்படி இந்த மறு உலகத்திலே சொர்க்கத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்பதாக நாம் எப்படி விரும்புகின்றோமோ அதே போல் நம்முடைய சகோதரர்களும் சொர்க்கத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்பதாக நாம் விரும்ப வேண்டும். அந்த விருப்பம் உறுதியாக இருக்கும் பொழுது அதற்காக நாம் கவலை செய்வோம். மற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது, சகோதரன் என்று சொல்லும் பொழுது, முதலிலே நம்முடைய இரத்த பந்தங்கள், நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், இவர்கள் எல்லாம் இதில் சேருவார்கள். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையை மட்டும் நாம் பார்த்து கொள்ளாமல் நம்முடைய சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய இரத்த பந்தங்களையும் உறவு முறைகளையும் அவர்களுடைய நலத்தையும் கருதி அவர்களுக்காக வேண்டும், அவருடைய துனியாவும் ஆகிரத்தும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் ஆசைப்படுவது, நம்மால் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்வது. அல்லாஹ்